சண்டே மார்னிங் விலாக் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட்லி சண்டே வந்து லேட்டாக எந்திரிக்கவே மாட்டேன். சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டே ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த நாளும் நம்மளுக்கு வேலைன்னு தான் இருக்கும். ஸோ அதனால அந்த வேலையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நேற்று நைட்டே என்னால் முடியலை. எனக்கு டயர்டாக இருந்தனால பாத்திரம் எதுவும் தேய்க்கவே இல்லையா. ஸோ அதனால் பாத்திரத்தை ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சு தேய்ச்சி முடிச்சிட்டேன். கிச்சன் கவுண்டர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி பேஸ்கெட் வாங்கணும்னு ஆசை. ஆனால் ரேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு. 500, 1000 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ போட்டு நம்ம வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதில்ல. இந்த மாதிரி பேஸ்கெட் கடையில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா நம்ம கிச்சன் கவுண்டரும் உப்பு படியாமல் இருந்துச்சு. நம்மளுக்குமே அந் அந்த பேஸ்கெட் கூட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்க பேஸ்கெட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவேன். என்னோடய மினி ஸ்டுடியோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு விளாக் வீடியோ வேணுமா இல்லை டிப்ஸ் வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மாதிரியே போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.